அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 17ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஆளுநரின் கருத்துக்கள் பேரவை நிராகரிப்பு. என்னென்னா, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு சட்ட மசோதா மீதான ஆளுநரின் கருத்துக்களை தமிழக சட்டப்பேரவை நிராகரித்தது. இதில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான 2வது மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. மக்களாட்சியின் ஒரு தூணாக கருதப்படும் நிர்வாகத்தால் சட்ட மசோதா ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது. மக்கள் நல்வாழ்வுத்துறையால் தயாரிக்கப்பட்ட அந்த மசோதா சட்டத்துறையால் சரிபார்க்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றி வந்த வழக்கமான நடைமுறையை ஆளுநர் பின்பற்றாமல் சட்ட மசோதாவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். அப்போது ஆளுநருக்கு அந்த மசோதா அவருக்கு அனுப்பும்போது தான் அதில் திருத்தம் தெரிவிக்கவோ ஒப்புதல் கொடுக்கவோ இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கோ ரைட்ஸ் இருக்க தவிர, அந்த மசோதா ஏற்றப்படும் போதே அதில் கருத்துக்கள் தெரிவிக்கிறது அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு சட்ட மசோதா பேரவையில் விவாதிக்கப்படும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்ப பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது. அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருக்குது. இத்தகைய சட்ட மசோதா பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. இதன்படி ஆர்டிகல் 196 பார்த்திங்கன்னா மசோதா அறிமுகம் மற்றும் நகர்வு. ஆர்டிகல் 196 என்ன சொல்கிறேன்னா, ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறோம், அது எப்படி நகர்ந்து போகுது அடுத்தடுத்த கட்டத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 196. ஆர்டிகல் 200 படி பார்த்திங்கன்னா மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறத பற்றி சொல்லுது. சரிங்களா? மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறத பற்றி சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 201 பார்த்திங்கன்னா மசோதாக்கள் பரிசீலனைக்காக வைத்திருத்தலை பற்றி சொல்லுது. அப்போது 196 மசோதா அறிமுகம் மற்றும் நகர்வு, 200 ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறது, 201 ஆளுநர் மசோதாவை பரிசீலனைக்காக வைத்திருத்தலை பற்றி சொல்லுது. அடுத்ததாக மசோதாவின் பின்னணி என்ன? கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதல்வர் செயல்படுவார். இதற்காக சென்னை மாதவரம் அருகே 20 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போது சென்னையில் அமைக்கப்படுற சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு யார் வேந்தராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் தான் வேந்தராக இருப்பார். உங்களுக்கு இதே போல் சென்னையில் அந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அயோத்திதாசர் பண்டிதர் பேரில் செயல்பட்டு வருது. அது எப்போ திறந்தாங்கன்னா 2005 செப்டம்பர் மாதம் திறந்துருப்பார். யாருன்னா அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் தான் அதை திறந்து வச்சுருப்பார். சரிங்களா? அடுத்த குஜராத்தில் 16 அமைச்சர்கள் ராஜினாமா. இன்று அமைச்சரவை விரிவாக்கம். குஜராத்தில் முதல்வர் பூபேந்திரநாத் பட்டேல் தவிர பிற 16 அமைச்சர்களும் தங்கள் பதவியை வியாழக்கிழமை ராஜினாமா செய்தனர். இந்த அமைச்சரை ராஜினாமா செய்கிறாங்கல்ல, இதுக்கான ஆர்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா 190(3) சப் கிளாஸ் பி. சரிங்களா? 190(3)B இதுதான் அமைச்சரவை ராஜினாமா செய்யறதுக்கான ஆர்டிக்கல் ஸ்டேட்டில். அடுத்த 182 உறுப்பினர்களை கொண்ட குஜராத் சட்டப்பேரவையில் 27 பேர் வரை மொத்த எம்எல்ஏக்கள் 15%. அதை சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 164 சப் கிளாஸ் 1A. சரிங்களா? அமைச்சருடைய எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் 164 சப் கிளாஸ் 1A ஸ்டேட்டில். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 75 சப் கிளாஸ் 1A. அடுத்த சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மனின் 226வது நினைவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி கயத்தாரில் 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மனார்கள். அவருடைய 226வது நினைவு தினம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த திருக்குறள். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது. திருக்குறள் பார்த்திங்கன்னா 670 அதிகாரம் வினைத்திற்பம். அடுத்து முக்கியமான கண்டென்ட்டு வரலாறு படைக்கும் குடிமை பணிகள் தேர்வாணையம். இந்தியாவுக்கு தலை சிறந்த நிர்வாகத்திறனை கொண்ட இளைஞரை தேர்வு செய்த வழங்குவதற்கு 99 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய குடிமை பணிகள் தேர்வாணையம் UPSC தனது 100வது ஆண்டில் பெருமிதத்தோடு பயணிக்கிறது. இந்திய நாட்டின் பெருமைகளில் ஒன்றாக விளங்குகிற வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நிலைநாட்டும் விதமாக இனம், மொழி, ஜாதி, சமயங்களை கடந்து நாடு முழுவதும் வாழ்கிற பல்வேறு பின்புலங்களை கொண்ட தேர்வுகளை தேர்வு செய்து நாட்டுக்கு ஒப்பற்ற பணியை குடிமைப் பணிகள் தேர்வாணையம் செய்து வருகிறது. இந்த ஆணையம் இந்திய குடிமைப் பணிகள், மருத்துவ பணிகள், பொறியியல் பணிகள், பொருளாதார பணிகள், வனப்பணிகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு தேர்வுகளை நடத்தி வருகிறது. பிரிட்டிஷ் ஆட்சியில் கம்பெனியின் ஆட்சியின் கீழ் 1790களில் வங்காளத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக காரன்வாலிஸ் பிரபு கட்டமைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசு பணிகளை உருவாக்கினார். அப்போ 1790 தான் காரன்வாலிஸ் பிரபு ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசு பணிகளை உருவாக்கினார். அடுத்து வெல்லசி பிரபு 1800இல் கொல்கத்தாவில் குடிமைப் பணியாளர்கள் பயிற்சி பெற வில்லியம் கல்லூரியை உருவாக்கினார். அப்போ வில்லியம் கல்லூரி வில்லியம் பெயிண்டிங் வெல்லசி பிரபு உருவாக்கியிருக்காரு.
ஆனாலும் 1806ஆம் ஆண்டு பிரிட்டனில் ஹெய்லி பரியில் கிழக்கிந்திய கம்பெனியால் வந்து கல்லூரிக்கு இதற்கான பயிற்சி மாற்றப்பட்டது. அப்போ 1806ஆம் ஆண்டு பிரிட்டனில் இருக்க ஹெய்லிபரியில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய கல்லூரிக்கு இதற்காக பயிற்சி வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. பின்பு குடிமைப் பணிகள் தேர்வுக்காக ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. குடிமைப் பணி தேர்வுக்காக ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கியிருக்காங்க. 1853ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களே குடிமைப் பணி அலுவலர்களாக பெரும்பாலும் நியமித்தனர். இந்தியாவில் உள்ள குடிமைப் பணிகள் இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியாவில் எழத் தொடங்கியது. இதில் குறிப்பிடத்தக்க மாற்றம் 1853ஆம் ஆண்டு டல்ஹௌசி பிரபு காலத்தில் நிகழ்ந்தது. மெக்கலே பிரபு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பணியாளர்களின் தேர்வு என்பது போட்டித் தேர்வு மூலம் நடைபெற வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தது. அதன்படி 1856ஆம் ஆண்டு கட்டுப்பாட்டு வாரியம் அதன் முதல் போட்டித் தேர்வை நடத்தியது. அப்போது முதல் போட்டித் தேர்வு வந்து 1856ஆம் ஆண்டு தான் வந்து கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தியது. 1861ஆம் ஆண்டு குடிமை பணிகளுக்கான சட்டத்தின்படி இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசிக்கிற ஐரோப்பியரே அல்லது இந்தியரோ அதிகார பதவிகளுக்கு வரலாம் என குறிப்பிடப்பட்டது. 1861ஆம் ஆண்டு அந்த சட்டத்தின்படி 7 ஆண்டு வசிக்கிற ஐரோப்பியரோ அல்லது இந்தியரோ அதிகாரமிக்க பதவிகளுக்கு வரலாம் குறிப்பிட்டிருக்காங்க. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு குடிமைப் பணிகளில் இந்திய மயமாக்கலுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அப்போ குடிமைப் பணி வந்து இந்திய மயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அழுத்தம் எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1855க்கு அப்புறம் தான். சரிங்களா. அடுத்தது 1886ஆம் ஆண்டு அட்சிசன் குழு இந்திய குடிமைப் பணிகளை இம்பீரியல், மாகாண மற்றும் துணை பணிகள் என 3ஆக பிரித்தது. அப்போது குடிமைப் பணியை வந்து 3ஆக பிரித்த குழு எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. 1886ஆம் ஆண்டு தான் அட்சிசன் குழு. சரிங்களா. அட்சிசன் குழு இந்திய குடிமைப் பணிகளை இம்பீரியல், மாகாண மற்றும் துணை பணிகள் என 3ஆக பிரிச்சிச்சு. 1912ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இஸ்லிங்டன் பிரபு தலைமையிலான குழு இந்தியாவில் குடிமைப் பணிகளில் 5% இந்தியர்கள் மட்டுமே உள்ளனர் என்றும் 25% ஒதுக்கீடு இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் முன்மொழிந்தனர். யார்? இஸ்லிங்டன் பிரபு தான் வந்து இந்தியர்களுக்கு வந்து 5% தான் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது, 5% மட்டும் தான் தேர்வு ஆகிறாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு 25% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சிருப்பார். 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்ட பொதுப்பணிகளுக்கான ஆணையம் ஒன்றை அமைக்க பரிந்துரைத்தது. 1919ஆம் ஆண்டு இந்திய பொதுப்பணிகளுக்கான ஆணையம் ஒன்று அமைக்க பரிந்துரைச்சிச்சு. அதன் பிறகு 1923ஆம் ஆண்டு லீ பிரபு தலைமையில் அமைக்கப்பட்ட குடிமைப் பணிகளுக்கான ராயல் ஆணையம். அப்போ ராயல் ஆணையம் வந்து நம்ம புக்கில் வந்து 1913 கொடுத்துருப்பாங்க, 23 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ராயல் ஆணையம் இந்திய குடிமைப் பணிகளை அகில இந்திய பணிகள், மத்திய பணிகள் மற்றும் மாகாண பணிகள் என்ற 3ஆக பிரித்தது. ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். அட்சிசன் குழு வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஆணையம் வந்து அகில இந்திய பணிகள் வந்து மத்திய பணி, மாகாண பணி, அகில இந்திய பணின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1/10/1926 சர் ரோஸ் பார்க்கர் தலைமையில் இன்றைய பொதுப்பணிகளுக்கான தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. பொதுப்பணிகள தேர்வாணையம் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1/10/1926 சர் ரோஸ் பார்க்கர் தலைமையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் காலனித்துவ ஆட்சியின் கீழ் ஒரு பரிசோதனையாக வரையறுக்கப்பட்ட அதிகாரத்துடன் இது தொடங்கியது. இந்திய அரசு சட்டம் 1935 மத்திய பொதுப்பணிக்கான தேர்வாணையமாக உயர்த்தியது. 1950இல் அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மூலம் இந்திய குடிமைப் பணிகள் தேர்வாணையம் அதன் தற்போதைய நிலையை வந்து ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தா இந்திய அரசமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 22 மயமாக்கப்பட்ட 22 மொழிகளில் முதல்நிலை தேர்வுக்கான வினாக்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து செயற்கை நுண்ணறிவு காலத்திலும் சாத்தியப்படாமல் போகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 22 மொழியிலுமே வந்து அந்த பிலிம்ஸ் இருக்குல்ல, பிலிம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்தா தான் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கோ இல்லை தமிழக மாணவர்களுக்கோ அது வந்து எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து குடிமைப் பணி வந்து 100வது வருஷத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் 19/6/2024 முதல் தொடங்கப்பட்டு இந்த முகாம்களில் கிராமப்புறங்களில் 15 துறைகள் மூலம் 45 சேவைகளும், நகர்ப்புறத்தில் 13 துறைகள் மூலம் 43 சேவைகளும் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. அப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா என்னென்னா முகாம் அமைச்சு மக்களுடைய கோரிக்கையை வந்து மனுவாக கொடுக்க சொல்லி அந்த மனுவை வாங்கி அதுக்கப்புறம் பரிசீலனை பண்ணுறதா வந்து மக்கள் வந்து இங்கேருந்து அலுவலகத்தை போயிட்டு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கிடையாது. நாங்கள் உங்களை தேடியே உங்கள் ஊர் கிராமப்புற பகுதியில் வந்து ஒரு கேம்ப் வைப்போம். அந்த கேம்பில் வந்து நீங்கள் மனுவை கொடுத்தா நாங்கள் வந்து பரிசீலனை செஞ்சுப்போம் உடனடியாக அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 19/6/2024. இதன் மூலம் கிராமப்புறத்தில் 15 துறை 45 சேவைகளும், நகர்ப்புறத்தில் 13 துறை 43 சேவைகளும் தராங்க. அடுத்தா புர்கா பெண்களுக்கு சோதனை 1994ஆம் ஆண்டிலேயே பின்பற்றப்பட்டுள்ளதுன்னு தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க. புர்கா அணிந்து வரும் பெண் வாக்காளர்களை உறுதி செய்ய நடத்தப்படும் சோதனை 1996இல்
தலைமை தேர்தல் ஆணையராக டிஎன் சேஷன் இருந்தபோது தொடங்கப்பட்டு விட்டது என தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. அப்போது அந்த புர்கா அணிஞ்சு வரவங்க வந்து செக் பண்ணி ஓட் போட அனுப்புகிற சோதனை வந்து 1994 டிஎன் சேஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கிறப்பவே வந்து தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புர்கா அணிந்து வரும் பெண் வாக்காளர்களை உறுதி செய்ய கௌரவமான முறையில் சோதனை நடத்த 1994 அக்டோபர் 21 தேர்தல் ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ பீகார் எலெக்ஷன் வருது இல்லைங்களா, அதில் வந்து புர்கா அணிஞ்சிட்டு யாரும் ஓட் போட வரவங்களை வந்து செக் பண்ணக்கூடாது இன்னும் மக்கள் தரப்பு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்போவே இதுக்கு வந்து சட்டம் கொண்டு வந்துட்டோம், அவங்கள வந்து முறையாக நியாயமான முறையில் வந்து நாங்கள் செக் பண்ணி ஓட் போட அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயர் பார்த்துங்க 1994 அக்டோபர் 21 யார் தேர்தல் ஆணையர் இருக்கப்போனா டிஎன் சேஷன். அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முன்னோட்ட பயிற்சி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட நடைமுறைக்கான முன்னோட்ட பயிற்சி நவம்பர் 10 நவம்பர் 30 வரைக்கும் நடைபெற இருக்கு. இது தொடர்பான மத்திய அரசின் அறிவிக்கையில் எண்ம சுய பதிவு முறையின் கீழ் குடிமக்கள் தங்கள் தகவல்களை நவம்பர் 1 முதல் 7 வரை தாமாகவே பதிவு செய்து கொள்ளலாம் என இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் தெரிவித்திருக்கார். அப்போது இந்திய பதிவாளரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருக்க பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் அவர் என்ன சொல்கிறாரு, நவம்பர் 1 7 வரைக்கும் அந்த எண்ம சுய பதிவேடு வந்து மக்கள் தானாகவே பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 தொடங்கி 2027 வரை இரு கட்டங்களால் நடைபெற உள்ளது. 2026 ஏப்ரல் 1 தொடங்கும் முதல் கட்ட கணக்கெடுப்பில் வீடுகளை பட்டியலிடும் நடைமுறை, வீடுகளின் நிலை, ஒவ்வொரு வீட்டின் சொத்துக்கள் மற்றும் வசதிகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. அப்போ 2026 முதல் கட்டமாக நடக்கிற அந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றி சரிங்களா, வீட்டை பற்றி தான் வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 2027 பிப்ரவரி 1 தொடங்கும் 2ஆம் கட்டம் கணக்கெடுப்பில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, சமூக பொருளாதார நிலை, கலாச்சாரம் உள்ளிட்ட பிற தகவல்களை சேகரிக்கப்பட உள்ளன. இந்த பணியில் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. முதன்முறையாக இந்த கணக்கெடுப்பில் குடிமக்கள் எண்ம சுய பதிவு செய்யும் வகையில் பிரத்யேக வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பண்ணுவோம். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 1872 மேயோ ப்ரூவ் பண்ணியிருப்பார். அந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாடைய மேற்பார்வையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WR கோர்னிஸ். WR கோர்னிஸ் தான் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய மேற்பார்வையாளர் WR கோர்னிஸ். அடுத்தா உச்சநீதிமன்றத்தில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த அநாகரிகமான செயலாக செருப்பு தூக்கி வீசுகிற மாதிரி செஞ்சுருப்பார். அதுக்காக பார்த்திங்கன்னா அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 15 கீழ் அவருக்கு வந்து குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அப்போது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1971. அடுத்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 31 நக்சல் தீவிரவாதத்தை வேறறுக்க உறுதி பூண்டுள்ளோம் அப்படின்னு மாண்புமிகு அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. அப்போது எப்போ வந்து நக்சல் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு உறுதி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னா 2026 மார்ச் 31. அடுத்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீட்டுக்கு தடை. என்னென்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து எலெக்ஷன் நிற்கிறது 42% வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிகரித்த தேயிலை ஏற்றுமதி 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாதங்களில் இந்தியாவில் தேயிலை ஏற்றுமதி 2.2% வந்து அதிகரிச்சிருக்குது. நாட்டில் தேயிலை ஏற்றுமதி 17.44 கோடி கிலோவாக உள்ளது. இது மட்டும் வாசித்துக்கோங்க ஜஸ்ட். ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான கண்டக்ட் அவ்வளோதான். அடுத்து வந்து ஹிந்து தமிழுக்கு போகலாம். 145 புலவர்களின் 400 அகப்பொருள் பாடல்கள் தான் அகநானூறு. பாண்டியன் உக்கிர பெருவழுதியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊர்த்திர சன்மன் புலவர் இந்நூலை தொகுத்துள்ளார். அப்போது அகநானூறு பார்த்திங்கன்னா 145 புலவர் 400 பாடல் வந்து பாடியிருக்காங்க. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றப்பட்டதுன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊர்த்திர சன்மார் இந்நூலை வந்து தொகுத்திருக்காரு. அடுத்ததாக இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் சமூக மனித அறிவியல் ஆராய்ச்சிக்கான உச்ச அமைப்பாகும். 1969 நிறுவப்பட்ட இது சமூக பிரச்சனைகளில் தீர்க்க பங்காற்றுகிறது. ஆகாஷ் ஏவுகணையை பிரேசிலுக்கு வழங்கும் இந்தியா. ஆகாஷ் ஏவுகணையை இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இதை வந்து பிரேசிலில் கொடுக்குறாங்க. இந்தியாவும் பிரேசிலும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட உள்ளன. அதற்கேற்ப பிரேசிலுக்கு ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா வழங்கும். இந்த ஏவுகணைகளை எதிரிகளின் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் வான்வெளியில் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயே தாக்கி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகாஷ் ஏவுகணைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 25 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து தாக்கி அடிக்கிறது தான் வந்து இந்த ஆகாஷ் ஏவுகணை. யார் கொடுக்குறாங்கன்னா பிரேசிலுக்கு வந்து கொடுக்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பாயும் குசஸ்தலை ஆறு 136 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது பள்ளிப்பட்டு அருகே உருவாக்கி இரண்டாக பிரிந்து
பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு வருகிறது. மறுபிரிவு சென்னை எண்ணூர் வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. அப்போது கொசஸ்தலை ஆறு எங்கே உருவாகுதுன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் வந்து உருவாகுது. சரிங்களா. அடுத்து சென்னையில் பாயும் முக்கிய நதிகளில் ஒன்று கூவம் நதி. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே கேசாவரம் ஏரியில் தொடங்கும் இது திருவள்ளூர் சென்னையில் 72 கிலோமீட்டர் பயணித்து சென்னை நேப்பியர் பாலம் அருகே வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் மாதவிடாய் விடுப்பு பெண்களின் உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அளிப்பது தொடர்பாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் உலக அளவில் சில நாடுகளே மாதவிடாய் விடுப்பு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளன. இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் 1992 முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் 2 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு நடைமுறையில் உள்ளது. எப்போ 1992 கேரளத்தில் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்களில் மாணவியருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாதவிடாய் விடுப்பு 2023 அறிவிக்கப்பட்டது. பீகாரில் 1992, கேரளத்திலிருந்து 2023. ஒடிஷாவில் 55 வயதுக்கு உட்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 2024 முதல் மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படுகிறது. ஏன்னா வந்து 50 வயசு 55 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் வந்து நின்றுடும். சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வரும், லைஃப் லாங் ஃபுல்லாக வராது. ஸோ அதனால் ஒடிஷாவில் வந்து 2024 அப்புறம் கொடுக்குறாங்க. அப்போது 3 ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. பீகாரில் 1992, கேரளத்தில் 2023, ஒடிஷாவில் 2024. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செய்கிறப்போ 2024 இது தொடர்பாக பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குவது அவர்களின் பணி வாய்ப்பை பாதிக்கும், இது மாநில அரசுகளின் கொள்கை முடிவு சார்ந்தது என தெரிவிச்சிருக்கு. அப்போது அந்த மாதவிடாய் வந்து விடுப்பு வழங்குறது வந்து அந்தந்த ஸ்டேட்டோடைய பிரச்சனை, அது அவங்க தான் கன்சிடர் பண்ணணும், நாங்கள் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக தொழில்முறை சமூக பணி மேம்பட என்னென்னா, இந்தியாவில் தேசிய துணை சுகாதார தொழில்முறையாளர்கள் ஆணையச் சட்டம் 2021 கொண்டு வரப்பட்டது. தேசிய துணை சுகாதார தொழில்முறையாளர்கள் ஆணையச் சட்டம் 2021. தமிழ்நாடு மாநில துணை சுகாதார தொழில்முறையாளர்கள் ஆணை விதி 2023. சட்டம் 2021, விதி வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல்லையோ காலேஜில் சமூக பணியாளர்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த சட்டம். இதில் 9 உறுப்பினர்கள் பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மருத்துவ நிறுவனங்களிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். சமூக பராமரிப்பு நடத்தை சார்ந்த சுகாதார அறிவியல் இதர சமூக பராமரிப்பு தொழில்முறை பணியாளர்களுக்கு மட்டும் சென்னை சமூக அறிவியல் கல்லூரி சமூக பணித்துறையின் முன்னாள் துறை தலைவர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கார். இது ஜஸ்ட் புரியாத மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிறேன். இந்த தொழில்முறை சமூக பணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலனை மேம்படுத்துகிற நோக்கில் அறிவியல் அடிப்படையிலான திறமைகள், நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளை வந்து பயன்படுத்தி செய்யப்படுற ஒரு தொழில் தான் வந்து தொழில்முறை சமூக பணின்னு சொல்கிறாங்க. அதே போல் தொழில்முறை சமூக பணி என்பது தனிநபர், குடும்பம், குழு மற்றும் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் திட்டமிட்ட கல்வி அறிவு கொண்ட திறமையான சமூக செயல் தான் இந்த சமூக பணி. அதன் அடிப்படையில் வந்து ஒரு 10 வகையான துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சட்டத்தில் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியல் சொல்லுது. இதில் பார்த்திங்கன்னா மருத்துவ கவுன்சில் சட்டம் 1956 படி 100 முதல் 300 வரை படுக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குறைந்தது 11 மருத்துவ சமூக பணியாளர் வந்து நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மருத்துவ கவுன்சில் சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா. அடுத்த முக்கியமானது மக்களின் உடல்நலனுடன் மனநலமும் சமூக நலனை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவ சமூக பணி தமிழ்நாட்டில் 2012 அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ சமூக பணி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2012. சரிங்களா. ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சுகாதார தொழில்முறையாளர் ஆணைய சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021. அதுக்கான விதி பார்த்தீங்கன்னா 2023. அடுத்த மருத்துவ கவுன்சில் சட்டம் 1956. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சமூக பணி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2012 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த எழும்பூர் பாந்தியன் சாலையில் அருணகிரி முதலியாருக்கு சொந்தமான சொகுசு பங்களா அப்போதைய காவல் தலைமையகமாக செயல்பட்டது. யாருன்னா அருணகிரிநாதருக்கு சொந்தமானது தான். 1956 இந்த பங்களா அவரிடமிருந்து ரூ. 21,000 வாங்கப்பட்டது. இக்கட்டிடம் தற்போது காவல் அருங்காட்சியகமும் உள்ளது. அப்போ தற்போது சென்னை காவல் அருங்காட்சியகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அருணகிரி முதலியோட சொகுசு பங்களா தான். அடுத்து தமிழக காவல்துறையின் தலைமை அலுவலகமாக டிஜிபி அலுவலகம் மயிலாப்பூர் பகுதியில் காமராசர் சாலையில் மெரினா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. 1839 கட்டப்பட்ட பிரிட்டிஷ் கால கட்டிடமான இது தற்போது தொன்மை மாறாமல் காட்சியளிக்கிறது. அப்போது இந்த சென்னை டிஜிபி ஆஃபீஸ் வந்து 1839 கட்டியிருக்கு. அடுத்த உலக வர்த்தக அமைப்பு WTO என்பது சர்வதேச மூலதன வணிகத்தை தாராளமயமாக்கி அதை மேற்பார்வையிடும் நோக்குடன் 1947 நிறுவப்பட்டது. இதில் பங்கு பெறும் நாடுகளிலேயே நிலவும் வணிகத்தை இந்த அமைப்பு ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. அப்போ WTOனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா. 1947 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புக்கில் வந்து 1945 சொல்லியிருப்பாங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா காட் அப்படின்ற பேரில் வந்திருக்கும்.
காட் அப்படின்னா வந்து ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டிராஃப்ட்ஸ் அண்டு ட்ரேடு, சரிங்களா. காட்ன்ற பேரில் வந்து 47 செயல்பட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து WTO மாற்றிருப்பாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 வந்து மாற்றிருப்பாங்க. சென்னையில் 1914ஆம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஆளுநர் லார்டு ஃபின்லேண்டின் ஆதரவுடன் டோரதி டி லாஹேவால் மெட்ராஸ் பெண்களுக்கான கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின் 1917 குயின்ஸ் மேரி கல்லூரியானது. அப்போது 1914 மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய ஆளுநராக இருந்த லார்டு பின்ஸ்டாண்டின் ஆதரவுடன் டோரதி டி லாஹேவால் மெட்ராஸ் பெண்களுக்கான கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. 17 வந்து குயின்ஸ் மேரி கல்லூரியாக பேர் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் வானிலை ஆய்வு மையம் 1792 சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் வானிலை ஆய்வு மையம் 1892 சென்னை நுங்கம்பாக்கம் அமைச்சிருக்காங்க. இது 140 ஆண்டுகளுக்கு மேலாக நாள்தோறும் வானிலை விவரங்களை பதிவு செய்து வருவதால் உலக வானிலை மையம் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. அடுத்த 18 மாதத்தில் வந்தே பாரத் 4.0 ரயில்கள் அப்படின்னு 350 மீட்டர் வேகத்தில் கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க திட்டம் அப்படின்னு ரயில்வே துறையில் வந்து சார்பாக சொல்லியிருக்காங்க. இதில் சரக்கு ரயில் போக்குவரத்தில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. புல்லட் ரயில் திட்டம் வேகம் பெற்றிருக்கிறது. அப்போது சரக்கு ரயில் போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து எத்தனாவது இடத்துலனா 2வது. மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச அழகு போட்டியான மிஸ் யூனிவர்ஸ் 2025 இந்தியாவின் ஷெர்ரி சிங் பட்டம் வென்றார். இந்தியர் ஒருவர் இப்பட்டத்தை வெல்வது இதுவே முதல் முறை. அப்போ மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச அழகு போட்டியான மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் 2025 இந்தியாவின் ஷெர்ரி சிங் பட்டம் பெற்றிருக்காரு. இந்தியர் ஒருவர் வந்து இப்பட்டத்தை வெல்வது இதுவே முதல் டைம். இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்ததாக கதாநாயகனுக்கு மேலே கலைஞர் அப்படின்ற ஒரு எடிட்டோரியலில் கலைஞர் பற்றி பார்ப்போம். முதல் சுயமரியாதை சங்கம் தொடங்கி பின்னர் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. யாருன்னா கலைஞர். முக்கியமானதை பற்றி பார்ப்போம். அது 1938 வந்து ஈவேரா தலைமையில் நடந்த இந்தியர் போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக திருவாரூர் தானே பிறந்திருக்காரு. ஜூன் 3, 1924 கலைஞர். மாணவர் சம்மேளனம் அதனுடைய திருவாரூர் கொலையின் பொறுப்பாளராக 16 வயதில் அரசியலுக்கு வந்தார் கலைஞர். முதலில் கையொடிய மாணவர் நேசன் என்கிற கையெழுத்து பிரதியை எழுதி வெளிக்கொண்டு வந்த கருணாநிதி 18 வயதில் முரசொலி என்கிற தலைப்பில் அத்துண்டுகளை வந்து அச்சடித்து விநியோகிக்க தொடங்கினார். அப்போது மாணவர் சம்மேளன அமைப்போட தலைவராக வந்து 16 வயசில் நியமிச்சிருப்பாங்க. அடுத்த மாணவர் நேசன் என்கிற கையெழுத்து பிரதி தான் வந்து அவர் எழுதி வென்று வந்த முதல் கையெழுத்து பிரதி. அடுத்து முரசொலி என்கிற தலைப்பில் துண்டறிக்கைகளை வந்து அச்சடித்து விநியோகிக்க தொடங்கியிருக்காரு. அடுத்து தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தன்னுடைய 20வது வயதில், அதாவது 7/7/1944 தொடங்கி அதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்கியிருக்காரு. இப்போ 1944. அதுக்காக நிதியை திரட்டுவதற்காக கருணாநிதி எழுதி திருவாரூரில் அரங்கேற்றிய அவரின் முதல் நாடகம் சந்தா அல்லது பழனியப்பன். அப்போது கலைஞருடைய முதல் நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தா அல்லது பழனியப்பா. பின்னாளில் இரத்த கண்ணீர் நாடகம் எழுதி பிரபலமான திருவாரூர் தங்கராசு இதே காலகட்டத்தில் தொடங்கி கருணாநிதியின் நண்பராக இருந்தார். அடுத்த திருவாரூரில் 1944 நடந்த சுயமரியாதை கூட்டத்துக்கு வருகை தந்து பெரியார் பேசிய போது கருணாநிதியினுடைய முரசொலி முயற்சியை வந்து குறிப்பிட்டு பாராட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து குடியரசு இதழோட துணை ஆசிரியர் பணியில் வந்து அமைத்திருக்காரு பெரியார். அடுத்ததாக தன் வரலாற்று நூலான நெஞ்சுக்கு நீதியில் ஓராண்டு காலம் குடியரசு அலுவலகத்தில் பணியாற்றி பெரியாரிடம் கல்வி கற்கும் மாணவராக இருந்தார்க்காரு. ராஜகுமாரி என்கிற படத்துக்கு வசனம் எழுத வேண்டும் என்றார். யார்? அவர் கலைஞர் வந்து பெரியார்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நீ போ அப்படின்னு பெரியார் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக மந்திரகுமாரி 1950 படத்தில் நிகழ்ந்தது என்னென்னா, மந்திரகுமாரி படத்தின் சுவரொட்டிகளை கருணாநிதி அறிவு மணக்கும் வசனங்களில் குறிப்பிட்டு அதுக்காக சுவரொட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு மந்திரகுமாரி அப்படின்ற படத்துக்காக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே பிரதமர் அணிஞ்சாலும் எம்ஜிஆரை ஒரு நட்சத்திரமாக உயர்த்தி பார்த்தீங்கன்னா மந்திரகுமாரி படம் தான். கருணாநிதி வந்து கதை வசனம் எழுதி மொத்தம் 9 படங்களில் நடித்த எம்ஜிஆருக்கு அத்தனை படங்களும் வெற்றி படங்களாக அமைந்திருக்கு. அடுத்து பராசக்தியில் தொடங்கி சிவாஜிக்கு எழுதியதோடு 8 படம். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கு வந்து தினமணி மற்றும் இந்து தமிழ்லேருந்து முக்கியமான நியூஸ் கண்டென்ட் தான். ஓகே, தேங்க்யூ ஆல்.